இப்போ இங்கே வெயில் வர ஆரம்பிச்சிட்டது, இருந்தாலும் குளிராகவும் இருக்குது. நான் கொஞ்சம் பூக்கண்டுகளும் மண்ணும் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த பூக்கண்டுகள் நான் இன்றைக்கு நடையில் போன வருஷம் பீட்ரூட் விதை போட்டிருந்தேன். பீட்ரூட் விதை நான் கொஞ்சம் லேட்டாக போட்டபடினால கிழங்குகள் ஒன்றும் வரையில் சின்ன கண்டாக இருந்தது. விண்டருக்கும் பட்டு போகையில் அந்த பீட்ரூட் கண்டில் கிழங்கு வரையில் அந்த இலையில மட்டும் பிடுங்கி வர செய்யலாம் என்று இன்றைக்கு பிடுங்கியிருக்கிறேன். இந்த பீட்ரூட் இலையோடு நான் வேறு இலையும் சேர்த்து தான் வர செய்ய போகிறேன். இந்த வர நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைத்தேன் நான்ன்றதை அடுத்த பதிவில் பதிவிடுறேன். இந்த ஸ்ட்ராபெரி கண்டுகளும் போன வருஷம் சாடியில் வச்சுருந்தேன். நான் இதிலேருந்து சின்ன கொடிகள் மாதிரி வந்திருந்தேன். அதை மண்ணில் தாட்டிருந்தேன். நான் அதில் புதுசாக ஸ்ட்ராபெரி கண்டுகளும் வந்திருக்கு. இந்த கண்டுகளையும் வேறு சாடியில் நட்டு விட போகிறேன். போன வருஷம் இருந்த சாடியில் இருக்கிற மண்ணுகளையும் கொட்டிட்டு புதுசாக மண்ணுகள் போட்டு எல்லா கண்டுகளையும் நட்டுருக்கிறேன். இதில் நட்ட 2 கலரில் பூ பூக்கிற ஸ்ட்ராபெரி கண்டுகள் இருக்குது. ஒன்று இந்த கலர், மற்றது வெள்ளை கலரில் பூ பூக்கும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வாங்கியிருந்தேன். நான் சின்ன வெங்காயம் நடுறதுக்கு மண்ணை பதப்படுத்தின பிறகு சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் இடைவெளி விட்டு எல்லா சின்ன வெங்காயத்தையும் நட்டுருக்கிறேன். கரிமிளகாய் கண்டு 2 சாடியில் தான் நட்டுருக்கிறேன். என்னடா கொஞ்சம் குளிராக இருக்குது, இந்த கண்டுகள் பட்டு போயிடுமென்று பயத்தில் நான் நடையில். அதோட அவரைக்காயும் பெரிய கொடியாக வளர்ந்துட்டுது, வீட்டுக்குள்ளே வச்சிருக்கல. அது என்னென்னா மகன் பந்து விளையாடி இந்த கண்டுகளை எல்லாம் உடைக்க பார்க்குறான். அதனால் இந்த அவரைக்காய் செடியையும் நட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கிறேன்.